சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோவில் மழை இல்லைங்க. மழை இல்லாமல் 4 மழை இல்லாமல் கிடக்கிற வேர்க்கல் வானம் பார்த்த பூமி. இங்கே பாருங்கள், சிடி எவ்வளோ காஞ்சி போய் கிடக்குது பாருங்கள். சரியாக முளைப்பு திறன் கம்மி, ஆனால் கொத்துறது கூட ஒழுங்காக மழை பெய்யலை. இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குது பாருங்கள். செடி எப்படி சருகு மாதிரி காஞ்சி போச்சு. இந்த மாதிரி இருந்தால் விவசாயியோட நிலைமையை பாருங்கள். ஒன்றும் பருவமழை இல்லை அப்படின்னா விளைஞ்ச பொருளுக்கு விலை இல்லை, விளைய வச்ச பொருளுக்கு விலை இல்லை. பார்த்தீங்களா செடி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஃபுல்லாமே காஞ்சி போச்சு பாருங்கள். அப்படியே மழை இல்லாமல் பூ எடுத்தோடனே அப்படியே காஞ்சிடுச்சு. கரெக்டாக விழுது இறங்குற டைமில் கொத்த முடியாதனால கடைசியில் அப்படியே கிடக்குது பாருங்கள். இதுதான் விவசாயியோட நிலைமை. விளைய வச்ச பொருளுக்கு விலை இருக்காது, விலை இருந்தாலும் இந்த மாதிரி மானாவாரி மழை பருவமழை ஒழுங்காக பெய்யாது. பாருங்கள், காடு பூராவே இப்படி தான் கிடக்கு. காடு ஃபுல்லாகவே இதே சூழ்நிலை தான். விவசாயியோட நிலைமையை பாருங்கள். இதுக்கு செலவு பண்ண காசு கூட எடுக்க முடியாது. விழுது இறங்கினா தாங்க கடலில் வேர்க்கடலில் இருக்கும். விழுது இல்லாமல் எப்படி இருக்கும். விவசாயியோட நிலைமையை பாருங்கள். விழுது இறங்கினா தானே விலை இருக்கும். விழுது இறங்கலை, விலை எப்படி இருக்கும். இதுதான் செடியை பாருங்கள். காடு பூராமே இப்படி தான் இருக்குது. சுத்தமாக மழை இல்லைங்க. பருவ மழைன்றது மழை இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. செடி கொத்த முடியல. இந்த வேர்க்கடலை செடி வந்து கொத்த முடியல. கொத்துறது கூட மழை பெய்யலை. ஆனால் இதில் வந்து காடு உழுதது விதை போட்டது எல்லாமே நஷ்டம்தான். இதில் கடலையும் இல்லை. பார்த்தீங்கன்னா செடியை பிடுங்கி நான் போட்டேன். அதையும் காட்டுறேன் பாருங்கள். அதில் ஒரு கடலை கூட இல்லை, ஆனால் விழுது இருக்குது, ஆனால் கடலை இல்லை. இது வந்து நாட்டுக்கடலை, ஹைப்ரிட் கிடையாது, நாட்டுக்கடலை. இது நாட்டுக்கடலை, வேர்க்கடலையிலே நாட்டுக்கடலை. இது சுத்தமாக அப்படியே செடி பிடிங்கி பார்த்தா சுத்தமாக அதில் ஒன்றோட இல்லை. பாருங்கள், பார்த்தீங்களா கடலை இருக்கா? பார்த்தீங்களா, விழுது தான் இருக்குது, கடலை இல்லை. சாப்பிட்றதுக்கு கொடுங்களான்னு பிடிங்கி பார்த்தேன், இல்லை, சுத்தமாக இல்லை. இதுதான் விவசாயியோட நிலைமையை பாருங்கள். ஒன்றும் பருவமழை இருக்காது. பருவமழை இருந்ததுன்னா விலை இருக்காது. சுத்தமாக பாருங்கள். அது உழுது ரெண்டு வாட்டி உழுது. 2 வாட்டி ஃபஸ்ட்டு உழுதுட்டு அதுக்கப்புறம் 2 வாட்டி உழுது விதை போட்டு. விவசாயியோட நிலைமையை பாருங்கள். இதுதான் விவசாயியோட நிலைமை. விலை இருக்காது. விலை இருந்தால் மழை இருக்காது. மழை இருந்தால் விலை இருக்காது. இதுதான் விவசாயியோட நிலைமை. விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்கள். போட்ட விதையை எடுக்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக விதை கூட இருக்காதுங்க. அதில் அடுத்து வேர்க்கடலை போடுறதுக்கு விதை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சா கூட அது இருக்காது. ஏன்னா செடி வந்து சருகு போல் காஞ்சி போச்சு. செடி வந்து சருகு போல் காஞ்சி போச்சு. கரெக்டாக பூ எடுத்து கொத்துற டைமில் மழை இல்லை. பூ எடுத்துருச்சு, அடுத்து கொத்தோம்னா மழை இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக மழை இல்லாமல் இருந்தோடனே செடி அப்படி சருகு போல் காஞ்சி அப்படியே போச்சு. ஆனால் விழுது இருந்தாலும் பிஞ்சு இறங்குறதுக்கு அதில் வேர் பிஞ்சு இறங்குறதுக்கு மழை இல்லை. இதுதான் இன்றைய விவசாயியோட நிலைமை. விவசாயியோட நிலைமை இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.